இப்போ பார்த்தாவே தெரியும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நந்தி ஷேப்ல வந்து இருக்கிற மாரி தெரியும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டி அந்த பக்கம் போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயரிய மலைய தூக்குற மாரி ஒரு பொசிஷன் இருக்கு. அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ 3 வடிவமா அந்த மலை வந்து பேக் சைடு, ஃப்ரண்ட்டு நெறைய வடிவத்துல இருந்து நமக்கு தெரியுது. அது வந்து பார்த்தீங்கன்னா, சில அடியார்களுக்கு, சில சித்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க ஷேப்ல தெரியுது. ஸோ நமக்கு வந்து எந்த மாரி தெரியுதுன்றது நமக்கு அவங்கவங்களுக்கு தான் தெரிய வருது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் அதிகமாக வந்து இந்த மலைக்கு வர்றதுக்கான காரணம் முக்கியமா அதை மட்டும் இந்த பதிவில் சொல்லணும். வந்து தியானம் பண்ணா அது ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கு சார். பருவதமலை. ஆமாம், அதனாலேயே நான் இங்கே என் மனசு இப்போ நீங்கள் ஒரு எத்தனை டைம் இங்கே வந்திருப்பீங்க? உங்களுக்கு கருத்து தெரிஞ்சதுலேருந்து எத்தனை முறை வந்திருப்பீங்க தோராயமாக? சிவா கணக்கு வழக்கு இல்லை, கணக்கு வழக்குலாம் இல்லை, நிறைய முறை அந்த மலைக்கு பயணம் வந்திருக்கீங்க. சரிங்க சிவா. இப்போது பொறுத்த வரைக்கும் கணக்கு வைக்கக்கூடாது.